அண்ணி, அம்மா எங்க? வெளில போயிருக்காங்க. உட்காரு ராதிகா. கையில என்ன கவரு? கவரா? உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். சரி உட்காரு, காப்பி போட்டு கொண்டாரேன். அப்படியே கடிச்சுக்கவும் எதனா கொண்டாங்க. இந்தா ராதிகா. அண்ணி, உங்க காப்பி மாதிரி சுவை மனம் திடம் யாருக்குமே வராது. ஏன்னி, கப்பு புதுசா இருக்கு, வாங்குனீங்களா? ஆமா ராதிகா, நேத்து தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? நான் கூட இந்த மாதிரி கப்பு தேடன அண்ணி, கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படியா? சரி, நான் அடுத்த வாட்டி போனா உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன். அட, எதுக்கு தண்ட செலவு? இந்த காப்பி கப்பே எடுத்துக்கிட்டு போறேன். கழுவி வைங்க, வீட்டுக்கு போகும்போது கவர்ல போட்டு கொண்டு போறேன். சரி ராதிகா. அண்ணி, துணி மடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா ராதிகா, என்னம்மா சொல்லு. அடடே, புது பெட்ஷீட்டா? இல்ல ராதிகா, பழைய பெட்ஷீட் தான், துவைச்சு போட்டிருக்கேன். நான் கூட பெட்ஷீட் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அண்ணி. சரி, எப்படியோ துவைச்சிட்டீங்க. இதை மடிச்சு வைங்க, நான் போகும்போது கவரில் போட்டு எடுத்துட்டு போகிறேன். சரி சரிம்மா. என்ன இந்த நாத்து வந்ததுலேருந்து ஒன்று ஒன்றா பார்த்து இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டு கிடக்கு. இப்படியே போனால் வீட்டில் ஒரு பொருள் மிஞ்சாது போல இருக்கே. இதுக்கு தான் இவ கவர் கொண்டு வந்தாளா? ஒன்று ஒன்றா எடுத்துக்கிட்டு போகிறாளே. போயிட்டு வா ராதிகா. அண்ணி, எனக்கு உங்களை விட்டு போக மனசே இல்லை அண்ணி. ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ள வா வான்னு ஃபோனை போட்டு இந்த மனுஷன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நான் வரேன் அண்ணி, அம்மாட்ட சொல்லுங்க. புது செடியா? இதை நான் பார்க்கவே இல்லையே. அம்மா வீட்டுக்கு வரும்போது காலி கவர் கொண்டு வந்தா, இப்போ எத்தனை மூட்டை எடுத்துக்கிட்டு போறா பாரு. 2 மணி நேரம் இருந்ததுக்கே இம்பிட்டு சாம்பானா, இன்னும் 4-5 நாள் இருந்தா வீட்டை காலி பண்ணில எடுத்துட்டு போயிருவா. அண்ணி, வரேன். வராத, அப்படியே போயிடு.